அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகள். கார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க முடியாது, ஈரான் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. ஐரிஸ் டேனா மீதான தாக்குதல், அமெரிக்காவை கடுமையாக எச்சரிக்கும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர். அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவி வெளியேறிய 34 ஈரானிய கப்பல்கள். நடுவானில் மோதிக்கொண்ட போர் விமானங்கள், விமானி எடுத்த செல்வியால் பயங்கரம். அமெரிக்காவின் சொத்துக்களை அளிப்போம், ஈரான் ராணுவம் சபதம். அமெரிக்காவில் சுத்திகரிப்பு ஆலையில் நச்சுவாயு கசிவு, 2 பேர் உயிரிழப்பு. அமெரிக்க ராணுவத்துக்குள் வெடித்த பயங்கர மோதல், முக்கிய தளபதிகள் அவுட். ஈராக்கில் உள்ள முக்கியமான நிலைகள் மற்றும் பாகிஸ்தான் முகாம்கள் அருகே IRGC ட்ரோன் தாக்குதல். நைஜீரியாவில் பயங்கரவாத தாக்குதலில் 11 பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் கலிபாப் போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறல்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு கர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது சாத்தியமில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த மீறல்களில் ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அடங்கும். இது உலக பொருளாதாரத்தை பிணைக்கீதியாக பிடிப்பதற்கு சமன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய மக்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதே முன்னேறுவதற்கான ஒரே வழி. கலிபாபா இந்த வாரம் பாகிஸ்தானில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கருதப்பட்டது. ஆனால் அவை இறுதி நேரத்தில் கைவிடப்பட்டது. இன்றுடன் முடிவடைய இருந்த அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்நிலையில் நேற்று காலை கர்முஸ் நீரிணையில் 2 சரக்கு கப்பல்களை தாங்கள் கைப்பற்றியதாக ஈரான் தெரிவித்துள்ளமை மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஐரிஸ் டேனா கப்பல் மீதான தாக்குதலானது அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட முன்னெப்போதும் இல்லாத பயங்கர போர்க்குற்றம் என ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி இலங்கை வெளிவிவகார அமைச்சரிடம் தெரிவித்துள்ளார். இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களிடையே தொலைபேசி ஊடாக நடந்த உரையாடலின் போது அவர் இதை குறிப்பிட்டதாக இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் தூதரகம் மேலும் தெரிவித்ததாவது: இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஐரிஸ் டேனா கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் அக்கப்பலின் பணியாளர்கள் மற்றும் ஏனைய ஈரான் கடற்படை அதிகாரிகளின் உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தனது நன்றிகளை தெரிவித்தார். ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக இழைத்ததாக கூறப்படும் குற்றங்களை சுட்டிக்காட்டியதுடன் ஐரிஸ் டேனா கப்பல் மீதான தாக்குதலானது அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட அப்பட்டமான போர்க்குற்றம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை விதிகள் மற்றும் 1949 ஜெனீவா உடன்படிக்கை மற்றும் பல்வேறுபட்ட சர்வதேச சட்ட விதிமுறைகளை மீறும் செயலாகும் என்றும் இந்த குற்றத்தை ஈரான் ஒருபோதும் மறக்காதென்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் இதற்கு பொறுப்பான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அனைத்து சட்ட மற்றும் அரசியல் வழிமுறைகளையும் ஈரான் பயன்படுத்தும் என்றும் அப்பாஸ் அரக்சி சுட்டிக்காட்டினார். அத்துடன் அமைச்சர்களான அரக்ஷி மற்றும் ஈதகேரத் ஆகியோர் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடியுள்ளார்கள். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க முற்றுகை அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் 34 ஈரானிய கப்பல்கள் எல்லை தாண்டி சென்றுள்ளதாக பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை இப்போது அமெரிக்காவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரான் மீதான கடல்சார் முற்றுகை உத்தி மிகப்பெரிய வெற்றியடைந்துள்ளதாகவும் அறிவித்திருந்தார். ஈரானுடன் இறுதி ஒப்பந்தம் எட்டப்படும் வரை இந்த தடைகள் நீக்கப்படாதென்றும் அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் பைனான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் இந்த முற்றுகையை மீறி ஈரானுடன் தொடர்புடைய 34 கப்பல்கள் தடையின்றி பயணம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முற்றுகையை மீறி சென்ற 34 கப்பல்களில் 19 கப்பல்கள் ஈரானுடன் நேரடியாக தொடர்புடையவை. இவை வளைகுடாவிலிருந்து வெளியேறிவிட்டன. ஏனைய 15 கப்பல்களும் அரபிக்கடலில் இருந்து வளைகுடாவுக்குள் நுழைந்து ஈரானை நோக்கி சென்றுள்ளது. வெளியேறிய கப்பல்களில் குறைந்தது 6 கப்பல்கள் ஈரான் மசகண்ணி ஏற்றி சென்றதாக தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் முற்றுகை காரணமாக எந்த கப்பல்களும் வெளியேறவில்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க முற்றுகையை உடைத்துக்கொண்டு ஈரானிய கப்பல்கள் வெளியேறியமை சர்வதேச அரங்கில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விமானி எடுத்த செல்வி காரணமாக நடுவானில் விமானங்கள் மோதிக்கொண்டதாக தற்போது அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது. தென்கொரியாவில் 2021ஆம் ஆண்டில் 2 போர் விமானங்கள் நடுவானில் மோதிக்கொண்டது தொடர்பான தணிக்கை மற்றும் ஆய்வுக்குழுவின் விரிவான அறிக்கையில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. இதில் விமானி நடுவானில் விமானத்தை இயக்கும் போது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்ததே விபத்துக்கு காரணம் என்பது தற்போது தெரியவந்துள்ளது.
அடையாளம் வெளியிடப்படாத அந்த விமானி தனது பணிமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பு கடைசி பயணத்தின் காட்சிகளை பதிவு செய்ய விரும்பி இவ்வாறு செயற்பட்டதாக கூறப்படுகின்றது. தென்கொரியாவின் மத்திய நகரமான டேகுவில் மணிக்கு 578 கிலோமீட்டர் மைல் வேகத்தில் பறப்பில் ஈடுபட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் மேலதிக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்கினால் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. அத்துடன் இதுவரும் பேரளவிலான போர் நிறுத்த காலத்தின் எதிரிகளின் நகர்வுகளை உன்னிப்பாக நாங்கள் கவனித்து வருகின்றோம். ஏதேனும் அத்துமீறல் நடந்தால் அமெரிக்காவின் எஞ்சியுள்ள சொத்துக்கள் மீது பேரழிவுகளை ஏற்படுத்துவோம் எனவும் ஈரான் இராணுவம் எச்சரித்துள்ளது. அணுவாயுதம் தயாரிக்கக்கூடாது என கூறி அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீதான தாக்குதலை ஆரம்பித்தார்கள். ஒரு பக்கம் பாகிஸ்தானில் ஈரான் அமெரிக்கா இடையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. ஆனால் அணுவாயுதம் உற்பத்தி செய்யக்கூடாது என்ற அமெரிக்காவின் நிபந்தனையை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அத்துடன் ஈரான் துறைமுகங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையை காரணம் காட்டி ஈரான் இந்த பேச்சுக்களையும் தற்போது கைவிட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரானை ஒருபுறம் பேச்சுவார்த்தை கலைத்துக் கொண்டு மறுபுறம் தீவிரமான யுத்த நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆரம்பித்துள்ளது. அமெரிக்காவின் போர் விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி தொடர்ச்சியாக சென்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில் சமாதான பேச்சுவார்த்தைகளை காரணமாக கொண்டு ஏதாவது தாக்குதலை ஈரான் மீது நடத்தினால் ஈரான் மிக கடுமையான பேரழிவு தாக்குதலை நடத்தும் என்று ட்ரம்புக்கு இவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கு நெருக்கடியை கொடுக்கும் முகமாக கார்முஸ் நீரினை ஈரான் திறக்காவிட்டால் அந்த நாட்டின் முக்கிய பாலங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவோம் என்று மிரட்டி வந்தாலும் ட்ரம்பின் மிரட்டல்களை ஈரான் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அமெரிக்காவில் வேதிப்பொருள் கசிவு காரணமாக 2 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மேற்கு வர்ஜீனியா மாநிலத்தில் உள்ள கெனாவா கவுண்டியில் உள்ள முக்கியமான சுத்திகரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வேதிப்பொருள் கசிவு காரணமாகவே 2 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்ஸ்டிடியூட் பகுதியில் கடந்த புதன்கிழமை இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. நைட்ரிக் அமிலம் மற்றும் பெயரிடப்படாத வேதிப்பொருட்களின் விளைவே இந்த கசிவுக்கு காரணம் என கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் ஊழியர்கள் மற்றும் மீட்புப்படையினர் உட்பட 18 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஈரானுடனான போரில் அமெரிக்கா பெரும் இழப்புகளையும் தோல்வியையும் சந்தித்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவத்துள்ளேயே இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிகார மோதலை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் ட்ரம்பின் அதிரடி முடிவுகளால் முக்கிய தளபதிகள் பலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள செய்தி பென்டகனை ஆதரவித்துள்ளது. ஈரான் போரில் எதிர்பார்த்த வெற்றியை விரைவாக பெற முடியாத கோபத்தில் இருக்கும் பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்சாத் மற்றும் ட்ரம்ப் இராணுவத்தை தவறாக வழிநடத்துவதாகவும் இராணுவத்தை சிவில் கட்டுமானங்கள் மீது தாக்குதல் நடத்த வலியுறுத்துவதாகவும் அமெரிக்க இராணுவ தளபதிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க இராணுவம் ட்ரம்ப் மற்றும் பீட்டர் கெக்சாத்தின் உடைய கட்டளைகளை மீறியிருப்பதால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கு ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகள் இராணுவத்துக்குள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெனரல் ராண்டி ராஜ் அமெரிக்க இராணுவத்தின் தலைமை தளபதி உடனடியாக ஓய்வு பெறுமாறு இவர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார். ஜெனரல் டேவிட் கார்ட்னே இராணுவ பயிற்சி மற்றும் உருமாற்ற கட்டளைகளின் தளபதியும் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று பல இராணுவ தளபதிகள் ஒரே நாளில் நீக்கப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்காவின் முக்கிய கடற்படை ஜெனரல் கியூ பிரவுன் மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் லிசா பிரான்செட்டி ஆகியோரும் நீக்கப்பட்டுள்ளமை மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து இராணுவ தளபதிகள் நீக்கப்படும் சம்பவம் அமெரிக்க இராணுவத்திற்குள் ஏற்பட்ட குழப்பத்தையும் ஈரான் வியூகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றம் உச்சநிலையில் இருக்கும்போது ஈரானின் புரட்சிகர காவலர் படை மற்றும் ஈராக் மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் உள்ள முகாம்கள் மீது அதிரடி ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஈரானிய எதிர்ப்பு குழுக்களின் முகாம்களை குறிவைத்து IRGC இன்று காலை 4 ட்ரோன்களை கொண்டு சரமாரியான தாக்குதலை நடத்தியது. அமெரிக்காவின் எர்பில் நகருக்கு தென்கிழக்கே அமைந்துள்ள குர்திஸ்தான் சுதந்திர கட்சி மற்றும் சுலைமானியாவில் உள்ள கோமலா கட்சி முகாம்கள் மீதும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 3 போராளிகள் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஈராக்கில் உள்ள குர்திஸ் போராளிகள் மற்றும் அமெரிக்க ஆதரவு அமைப்புகளை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் முயற்சிகளை மேற்கொண்டிருந்த சூழலில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ஆதரவு படைகளை குறிவைத்து ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் மீண்டும் ஈராக்கிலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் போர்னோ மாகாணத்தில் ஷம்பிசா வன பகுதியில் டிபாக் எனும் பகுதியில் பயங்கரவாதிகள் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டதில் 11 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்ததுடன் 2 பேர் காயமடைந்துள்ளார்கள்.
காயமடைந்த இருவரும் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். உயிரிழந்தவர்களின் உடல்கள் கிராம மக்களால் நேற்று புதைக்கப்பட்டது. IS அமைப்புடன் தொடர்புடைய லகுரவா அமைப்பு மற்றும் கடத்தல், பணையத்தொகை கேட்டு மிரட்டல், சட்டவிரோத சுரங்கப் பணிகளில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் ஈடுபடும் கொள்ளை கும்பல்களின் தாக்கம் நைஜீரியாவில் அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் அவர்கள் அடிக்கடி கிராமங்களுக்குள் புகுந்து துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி அப்பாவி மக்களை படுகொலை செய்வது வாடிக்கையாக இருப்பதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி.